பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. Happy birthday.
ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அண்ணாச்சி திருவாளர் என்ஆர் தனபாலன் அவருடைய இந்த பிறந்த நாளுக்கு நாங்கள் ஒன்று கூடி அவர்களை வாழ்த்து வந்திருக்கிறோம். ஆனாலும் தேவாதி தேவனே, நீர் பரத்திலிருந்து உடைய ஆசிரியர்களை நீர் அவர் மேல் நீர் பொழிய செய்யும்படியாய் உமது பாதத்தில் நிற்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் நல்லவர், வல்லவர், அற்புதமானவர், அதிசயமானவர். ஆகினாலே உம்மை துதிக்கிறோம் இந்த காலை வேளையிலே கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் அண்ணாச்சி அவர்களை உமது கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, நீர் இம்மட்டுமாய் அவர்களை பொறுப்பேற்று ஆண்டவரே அவருடைய நற்பணிகளை நீர் அருமையாக இந்த உலகத்திலே நீர் செய்து வந்திருக்கிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, ஒவ்வொரு அவருடைய பிறந்த நாளிலும் ஏழை எளியோருக்கு உதவி செய்வதே அவருடைய முக்கிய நோக்கமாக வைத்திருக்கிறார். ஆண்டவரே, தேவாதி தேவனே, நீர் கர்த்தாவே இந்த உலகத்திலே சுற்றி திரிந்த பொழுது அநேக ஏழை எளியோருக்கு நீர் உதவி செய்து அப்படிப்பட்ட நல்ல ஒரு தாக்கத்தை என் தேவனே எங்களுடைய மகனுக்கு நீர் கொடுத்திருக்கிறேன். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உலக அமைதிக்காக ஒரு நிமிடம் மௌனம் காக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். குத்துவிளக்கு ஏற்றுவதற்காக விழா நாயகன் திரு என்ஆர் தனபாலன் அவர்களை விலைக்கேற்றுவதற்காக அழைக்கிறோம். உறவுகளுக்கு ஒரு முகம், தொழிலுக்கென ஒரு முகம், தொண்டுக்கென ஒரு முகம், அரசியலுக்கு ஒரு முகம், அறிமா அன்பர்களுக்கு ஒரு முகம், மாறுமுகம் அணியாத மனித முகம், மனிதநேயம் என்றும் வளர்க்கும் ஒரு புனித முகம். இந்த 5 முகங்களுக்கும் ஒளி பரவட்டும், இந்நாடு நல்லபடி பிரகாசிக்கட்டும். We are now witnessing the Kuttuvilakku being lighted by our dignitaries on the dais. குத்துவிளக்கு ஏற்றுதலின் பண்பு என்னவென்றால் பஞ்சபூதங்கள், பஞ்சகோஷங்கள், பஞ்ச இந்திரியங்களை நாம் ஞாபகப்படுத்தி அவர்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக குத்துவிளக்கு ஏற்றி இந்த விழாவை ஆரம்பிக்கின்றோம். திரு என்ஆர்டி பிரேம்குமார் அவர்கள் அறங்காவலர் என்ஆர்டி கல்வி மற்றும் சமூக நல அறக்கட்டளை அவர்களை முதலில் வரவேற்புரை வழங்கி பின்பு 25 வருடங்கள் பணிபுரிந்தவர்களை சிறப்பு செய்யறதுக்கு மேடை கழிக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் ஒரு மிக சிறந்த நாள். என் தந்தையின் 72வது பிறந்த நாள் இங்கு சிறப்பாக நடக்கிறது. இன்று நம்ம அறக்கட்டளை சார்பாக பல சேவை திட்டங்களை இன்று மட்டுமல்ல ஆண்டாண்டு காலமாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்துள்ள அனைவருக்கும் குறிப்பாக நம்ம கல்லூரியிலிருந்து வந்திருக்கீர்கள், நாடா பெருமக்கள் வந்திருக்கீர்கள், கட்சி சார்பாக வந்திருக்கீர்கள், நம்ம என்ஆர்ஐ குடும்பத்தின் சார்பாக வந்திருக்கீர்கள். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி நிறைவு வரை எல்லோரும் இங்கு இருந்து இந்த நிகழ்ச்சியை ஆதரித்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பு தருமாறு மீண்டும் ஒரு முறை அன்போடு கேட்டுக்கொண்டு விடுகின்றேன். நன்றி, வணக்கம். உலகை தமிழால் உயர்த்திடுவோம், அகரமுள்ள எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உலகு அன்னையும் தந்தையும் ஆசாரம் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது காலமுள்ளன்று யாரோடு யாரோடு யாவரும் மேடையில் நாம் திரு சந்தோஷம் அவர்கள் கௌரவிக்கப்படுவதை பார்க்கிறோம். விழா நாயகன் என்ஆர் தனபாலன் சார் அவர்களை கௌரவிக்கிறார். நற்பணி நாயகன் இங்கே வள்ளுவன் சிலை அமைக்கும் வீர பெருந்தகைக்கு
நினைவு பரிசினை வழங்குகின்றார். அனைவருக்கும் மதிய வணக்கம். இன்று நேற்றல்ல, நான் அவருடன் பழகி சுமார் ஒரு 23 ஆண்டுகள் அண்ணா கூட பயணம் செஞ்சிருக்கிறேன். அதனால் அவரை பற்றி எனக்கு ஒரு சில இது எல்லாமே அவர்களுக்கு தெரியும். அவர் எல்லாத்தையுமே அன்பாக பழகிறவர், சிரித்த முகத்துக்கு சொந்தக்காரர், ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்டம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே கடவுள் அவரை படைத்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு தலைவரை நாம் நமக்கு நண்பராகவும் தலைவராகவும் நமக்கு குருவாகவும் கிடைத்திருப்பதற்கு இந்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க திரு MPM ரமேஷ்குமார் அவர்கள், மாநில செயலாளர் பெருந்தலைவர் மக்கள் கட்சி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தலைவரோட பிறந்தநாள் விழா அப்படின்னு சொல்றதை விட இதை நலத்திட்ட விழான்னு தான் சொல்லணும். ஏன்னா இது அவங்க பிறந்த நாள் செலிப்ரேட் பண்றதுல இருக்கிற ஆர்வத்தை காட்டிலும் ஒரு 1000 பேருக்கு தன்னால் முயன்ற உதவி செய்யறதுக்கு தான் அவங்க ஆசைப்படுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை கொடுத்த NRD பிரேம்குமார் அவர்களே, திரு தலைமையேற்கும் அண்ணாச்சி NR தனபாலன் அவர்களே, நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்ற வந்திருக்கும் அண்ணன் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் அவர்களே, ஐயா VG சந்தோஷம் அவர்களே, திரு மங்கள்ஜன் ஜெயின் அவர்களே மற்றும் தமிழ்நாடு நாடக பேரவையின் அனைத்து சொந்தங்களே, பெருந்தலைவர் மக்கள் கட்சியில் என்னுடன் பணியாற்றும் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் வருபவர்கள் என வரவேற்கிறேன். அதாவது பொறுத்து சிவந்த கரம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அதை நிஜத்தில் பார்க்குறோம். அண்ணாச்சி கையை பார்த்தீங்கன்னா தெரியும். கண்டிப்பாக அது பொறுத்து சிவந்த கரம் தான். எங்கே போனாலும் நலத்திட்ட உதவி. அதாவது ஒரு சின்ன வேலைக்கு போகிறோம், ஒரு கட்சி சம்பந்தமாக ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம் அப்படின்னு ஆரம்பித்தாலே, எப்பா என்னப்பா நலத்திட்டம் கொடுக்குறீங்க, எத்தனை பேருப்பா கொடுக்குறீங்க, இதுதான் முதல் கொஸ்டினாக இருக்கும். நீ யாரை கூப்பிட்டு ஃபங்க்ஷன் பண்ணுறன்ற கேள்வி ரெண்டாவது கேட்பாரு. முதல்ல கேட்குறது இதுதான், எவ்வளோ பேருக்கு நலத்திட்டம் கொடுப்பீங்க, என்னென்ன கொடுப்பீங்க, என்னென்ன ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க, வந்தவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கீங்களா, இதை கேட்டுட்டு தான் ஃபங்க்ஷன் சரி நடத்தும் இப்படின்ற ஒரு உத்தரவே அங்கேருந்து வரும். அதனால ஏராளமான நலத்திட்டங்கள் உதவிகள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நமக்கு பக்கத்துல பார்க்குறோம், எங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ தூரத்துக்கு அது அவங்க சிரத்தை எடுத்து செய்கிறாங்க அப்படின்றது. அதாவது இப்போ சமீப காலமாக ஒரு ஓராண்டு காலமாக பார்த்தீங்கன்னா 60 வயதை கடந்த பெண்கள், விதவை தாய்மார்கள், இதெல்லாம் நோட் பண்ண நான் சொல்றது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க எடுக்கிற விஷயத்தை பாருங்க. 60 வயதை கடந்த பெண்கள், விதவை தாய்மார்கள், அவங்களுக்கு அவங்க பிள்ளைங்க உதவி செய்ய முடியாத பிள்ளைங்களை ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. லிஸ்ட் எடுத்து கடந்த 1 வருஷ காலமா முதல் ஞாயிற்றுக்கிழமை ஒரு 200 பேருக்கு இன்னைக்கு வரைக்கும் நலத்திட்ட உதவி கொடுத்துருக்காங்க. அவங்களோட சொந்த செலவில் பண்ணுறாங்க. இது அதாவது நீ 10,000 கொடு 5,000 கொடு வாங்கி செய்யறது கிடையாது. அதே மாதிரி புயல் வெள்ளம் எல்லாம் வந்துச்சு. அப்பவும் அண்ணாச்சி அடுத்த வாரம் வச்சுக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை. இவங்க எப்பவுமே முதல் ஞாயிற்றுக்கிழமை தான் அதுக்குன்னு 4 ஒதுக்கி செய்வாங்க. அடுத்த வாரம் இதை வச்சுக்கலாம். அன்னைக்கு நல்ல மழை இங்கே வேண்டாம். தாய்மார்கள் நம்மளை தருவோம்னு சொல்லி காத்திருப்பாங்க. அவங்கள ஏமாற்ற வேண்டாம். நம்ம எப்படி மழை வெள்ளம் வந்தாலும் அவங்க செய்ய வேண்டிய விஷயங்களை நம்ம செஞ்சே தீரணும் அப்படின்றதுல ரொம்ப அது இந்த மாசத்துல தான் அது நடந்தது. அது ஒரு வியக்கத்தகு செயல். நம்ம சரி நம்ம என்ன பண்ணுவோம், சரி அடுத்த மாதம் பண்ணிக்கலாம், புது மாதம் மழை இருக்குன்னு நினைப்போம். அதெல்லாம் கிடையாது. செஞ்சே தீரும். ஒரு காரியத்தை தொடங்கி விட்டால் அதை எவ்வளவு தூரம் அவங்களால் செய்ய முடியுமோ அதை முழு முயற்சியுடன் செய்ய மனதார செய்யக்கூடிய ஒரு நல்ல உள்ளம். நம்முடைய முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் ஐயா அவர்கள் நம்முடைய NRD அவர்களுக்கு பொன்னாடை அறிவித்து கௌரவிக்கின்றார்கள். முன்னாள் அமைச்சரும் அமைப்பு செயலாளர் மேனாள் அமைச்சர் பெஞ்சமின் ஐயா அவர்கள் நம்முடைய வள்ளுவ பெருந்தகைக்கு இந்த ரோஜா கொத்தை கொடுத்து கௌரவிக்கிறார். இனி நமக்கு வள்ளுவ பெருந்தகையே VG சந்தோஷம் அவர்கள் தான். மேனாள் அமைச்சர் பெஞ்சமின் அவர்கள் தன்னோடு வந்த சக நண்பர்களை எல்லாம் சகோதரர்களை எல்லாம் நம் NRD அவர்களுக்கு அறிமுகம் செய்து சால்வை அணிவித்து மலர் கொத்து கொடுக்க செய்கின்றார்கள்.
கழகத்திலிருந்து வந்திருக்கின்ற கண்மணியரெல்லாம் இங்கே தன்னுடைய அன்பினை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நாடார்கள் பேரவை தலைவர் ராகம் சௌந்தரபாண்டியன் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துறை வழங்குவார்கள். மரியாதைக்குரிய என்ஆர் தனபாலன் அவர்களது இந்த இனிய பிறந்தநாள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் இந்த இனிய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் இந்திய நாடார்கள் பேரமைப்பு மகிழ்ச்சி அடைகிறது. இன்னைக்கு அண்ணாச்சி என்ன தனபால் அண்ணாச்சி சொல்லணும்னா நலத்திட்ட நாயகன், அது உண்மைதான். இன்னைக்கு நாடார் சமுதாயத்தில் எவ்வளோ தலைவர்களை பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட நாலு அண்ணாச்சம் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலம் ஒன்றா பழகியிருக்கோம். சமுதாயம்ன்ற இடத்துக்கு எல்லாரும் ஒரே டைமில் தான் வந்தோம். அப்போ இருந்தே பார்க்குறோம். இன்றைக்கு நாடார் சமுதாயத்தில் எத்தனையோ அமைப்புகள் இருக்கு. அத்தனை அமைப்புகள் இருந்தாலும் இருக்கக்கூடிய அமைப்புகளிலே அதிகப்படியான நலத்திட்ட உதவிகளை வழங்கிய தலைவர் யார் என்றால் நிச்சயமா என்ஆர் தனபாலன் தவிர யாருமே கிடையாது. உண்மையில் ஏன்னா நான் கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நேற்று கிடையாது. 30 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இருக்கும்போது கூட ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டாலும் சரி, சாப்பிட போனாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, முதல்ல பாக்கெட்லேருந்து காசு எடுக்கிறது அண்ணாச்சி மட்டும்தான் இருப்பாங்க. அதெல்லாம் வேடிக்கை தான் பார்ப்பாங்க. இதை நம்ம கண் கூட பார்த்த ஒன்று. அந்த டைம்லேயே எந்த விஷயம் இருந்தாலும் சரி நலத்திட்ட உதவிகள் அப்படின்றது அந்த நிகழ்ச்சியில் கட்டாயமாக இருக்கும். நாடார் சங்கத்தில் நலத்திட்ட உதவிகள்ன்ற கான்செப்டை கொண்டு வந்து எனக்கு இருந்த அண்ணாச்சி தான். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடார் சங்கம் நிலைப்பாடு வர்றதுக்கு முன்னாடி அவங்க லைன்ஸ் கிளப்ல மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தாங்க. எங்களெல்லாம் லைன்ஸ் கிளப்ல முதல்ல உள்ள கொண்டு வந்தது அண்ணாச்சி தான். அந்த அளவிற்கு அதாவது ஒரு லைன்ஸ் கிளப் அப்படின்னாவே நலத்திட்ட உதவிகள் அதிகமாக கொடுக்கறது, எல்லாம் ஒன்று சேரணும், மக்களுக்கு ஏதாவது செய்யணும், இதுதான் லைன்ஸ் கிளப்போட டீட்டெயிலாக போய்கிட்டே இருக்கோம். அந்த வழியில் வந்த ஒரு அண்ணாச்சி. அதன் அடிப்படையில் நம்முடைய நாடார் சங்கத்திற்கும் நிறைய நலத்திட்ட உதவிகள் பண்ணாரு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே போல ஆதரவற்ற குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிகள், அவர்களை எடுத்து வளர்க்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. இலவச திருமணம் நிறைய பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே சொல்ல மாதிரி தான் நிறைய விஷயத்தை அவங்க பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட அண்ணாச்சி அவருடைய பிறந்த நாளில் இன்னைக்கு மரியாதைக்குரிய நம்முடைய அமைச்சர் பெஞ்சமின் அவர்களும் வந்திருக்கிறாங்க. அண்ணாச்சி விஜி சந்தோஷ் அண்ணாச்சி வந்திருக்கிறாங்க. எப்பவுமே அண்ணாச்சியை பொறுத்த வரைக்கும் நல்லவர், வல்லவர். அதனால அவருடைய பிறந்த நாளில் அவரை வாழ்த்தி மகிழ்வதில் இந்திய நாடார் பேரவைக்கு பெருமை கொள்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு அண்ணாச்சியை வாழ்த்தி மகிழ்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. திரு லோகநாதன் மாநில துணைத் தலைவர் தமிழ்நாடு பேரவை அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறோம். நமது அண்ணாச்சி அவர்கள் அல்லாதவர்களுக்கெல்லாம் மாறி வழங்கும் வல்லலாக உள்ளார்கள். மற்றபடி ஒரு ஆன்மீகத்திலும் அதே மாதிரி இருக்கிறாங்க. கோவில் திருவிழாக்கள், துறை வழங்குவதில் வல்லல். நம்ம சமுதாயத்தையும் நாடார் சமுதாயத்தையும் முன்னுக்கு வர அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பல்லாண்டு பல 100,000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். திரு கூடலரசன் கொங்கு மண்டல செயலாளர் தமிழ்நாடு நாடார் பேரவை அவர்களை சிறப்புரை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறோம். தமிழ்நாடு நாடார் பேரவையின் கொங்கு மண்டல தலைவர் என்ற சார்பில் நாடார் பேரவை தமிழ்நாடு முழுவதும் சிறப்பான முறையில் வழிநடத்தி கொண்டுள்ளார். நாடார் மக்களுக்கு என்ன தேவை என்று அறிந்து அவர்களுடைய தேவைகளையும் குறைகளையும் நிவர்த்தி செய்து கொண்டுள்ளார். மற்றும் ஒரு ஏழையின் பிரச்சனை என்றால் எங்கிருந்தாலும் அழைத்தால் போனிலோ அல்லது நேரடியாகவோ சென்று தன் பிரச்சனையை நிவர்த்தி செய்து மக்களின் குறையை தீர்த்து கொண்டுள்ளார். மற்றும் ஏழைகளுக்கு என்ன தேவை என்று அறிந்து நலத்திட்டங்களை வழங்கிக் கொண்டுள்ளார். அவர் 72வது பிறந்தநாள் இன்று சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர் இன்னும் 50 ஆண்டு காலத்திற்கு மேல் பூரண நலத்துடன் சீரும் சிறப்புமாய் செல்வ செழிப்புடன் வாழ மனதார வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். நமது மாநில செயலாளர் அவர்கள் சொன்னதை போல இது பிறந்த நாள் விழா இல்லை, ஒவ்வொரு ஆண்டுமே நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவாகத்தான் நம் தலைவர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய அன்பு உள்ளம் எப்பொழுதுமே நலத்திட்டம் கொடுப்பதிலே தான் இருக்கிறது. எங்கு சென்றாலும் அதையே தான் கடைபிடிக்கிறார். ஒவ்வொரு ஆண்டுமே இதே போலதான் அரங்கம் நிறைந்துதான் காணப்படுகிறது.
உட்கார இடமில்லை. சென்ற ஆண்டும் சரி, அதுக்கு முன்றாண்டும் சரி, பல ஆண்டுகளாக பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடப்பதற்கு அவருடைய அன்புதான் காரணம். அவர் நம் மீது வைக்கும் அன்பு, நாம் அவர் மீது வைத்திருக்கும் அன்பு, இது ஒன்றுதான் காரணம். இதற்கிடையில் எந்த ஒரு இதுவும் இல்லை. இந்த வகையிலே இந்த விழாவிலே எனக்கும் வாய்ப்பளித்து தலைவரை வாழ்த்தி வணங்க வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிறந்த நாள் என்றால் கண்டிப்பாக அங்கு கேக் கட்டிங் இருக்கும். இப்பொழுது நாம் விழா நாயகன் அவர்கள் தனது பிறந்த நாளை கொண்டாடும் பொருட்டு கேக்கை கட் செய்யுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். விரைவில் இடித்த கேக் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கப்படும். பகிர்ந்தளிக்க போகிறார்கள். எல்லாரும் வாழ்த்தலாம். விழா நாயகருக்கு இப்பொழுது இயேசு பிள்ளை விஜிபி அவர்கள் இங்கே இனித்த கேக்கை பகிர்ந்தளிக்கிறார்.